தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய ரமணன், நேற்று தெற்கு ஆந்திராவை ஒட்டியுள்ள வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மறைந்துவிட்டது என்றார். உள் மாவட்டங்களில் நிலவியிருந்த மேலடுக்கு சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்து லட்சத்தீவு அருகே காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியிருப்பதாகவும், இந்த நிகழ்வு காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் மழை பெய்யும் என்றும் அவர் கூறினார். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள நீலகிரி, தேனி, கோவை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும் ரமணன் தெரிவித்தார். சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என்றும் ரமணன் கூறினார். நேற்று தெற்கு ஆந்திராவை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மறைந்துவிட்டது. நேற்று உள் மாவட்டங்களில் மேலடுக்கில் நிலவி வந்த அந்த மேலடுக்கு சுழற்சியானது மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவிலே லட்சத்தீவு கடல் பகுதியிலே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. மிக அதிகமான மழை 14 சென்டிமீட்டர் சங்கரன் கோயில் மற்றும் கடம்பூரில் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை இந்த ஈரம் மிகுந்த வங்கக்கடல் காற்றினை தமிழகத்தின் ஊடாக இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஈர்க்கும் என்ற காரணத்தினாலே அநேக இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கக்கூடும். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதியில் மழை வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு.